வணக்கம். இந்த 2, 3 நாளாக அண்ணாமலையை பற்றி நிறையா பேசிகிட்டே இருந்தோம். அவர் டெல்லியில் இருந்தார், இங்கேருந்து தமிழக தலைவர்கள் போனாங்க, அவர் அங்கே அமைச்சர்கள்லாம் பார்த்தாரு, கட்சி நிர்வாகியை பார்த்தாரு. அவர் சொன்ன மாதிரி 4ஆம் தேதிக்கு அப்புறமா நான் உங்களை மீட் பண்ணி சொல்கிறேன்னாரு. இன்றைக்கி மதிய நேரத்தில் ஒரு 12 மணி அளவில் அவர் சமூக வலைத்தளம் மூலமாக அவர் அவரோட நிலைப்பாட்டை தெளிவுபட சொல்லியிருக்கார். எப்போதுமே அண்ணாமலை எது ஒன்று பேசினாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கும். அந்த கிளாரிட்டி இந்த இதுலேயும் அவருக்கு இருந்தது. அவர் என்ன சொல்ல போகிறாரு, எப்படி கட்சிக்கு வந்தார், கட்சியிலேருந்து வரத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் சாரோட பேசினது, கட்சியில் சேர்ந்தது, எதுக்காக சேர்ந்தேன், என்ன பண்ணினேன், நான் டிசம்பர்லேயே கட்சியை விட்டு போகிறேன், தனி பாதையாக நான் அமைச்சிக்கிறேன்னு அவங்கள்ட்ட சொன்னது, அவங்க பெரியவங்கெல்லாம் நீ எலெக்ஷன் வரைக்கும் இருன்னு சொன்னதுனால முழு மூச்சாக எலெக்ஷன் வரைக்கும் இருந்தார். இப்போ இந்த நிலைமை இது அண்ணாமலை அவர்கள் எடுத்த ஒரு நல்ல தெளிவான முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப போட்டு குழப்பாமல் இது பண்ணாமல் இப்போ நான் ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறேன். இது கட்சியாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து, வார்டு கவுன்சிலர்லேருந்து யார் நின்னாலும், எம்எல்ஏ நின்னாலும் எம்பி நின்னாலும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள இந்த அரசியல் இதில் இறக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல் கட்சியை பற்றி அப்புறம் சொல்லுவார். இப்போது ஒரு இயக்கமாக அவர் ஆரம்பிச்சிருக்காரு. வி த லீடர் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அதை ஆரம்பித்து இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆகுது. மோர் தென் 2 லட்சம் உறுப்பினர்கள் அதில் சேர்ந்துருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். மாற்றம்ங்கும்போது ஞாபகத்துக்கு வருது, அவர் சொன்ன முயக்கமும் அதுதான், மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னாரு. இது புரட்சித் தலைவர் முன்னாடி அவர் ஒரு படத்தில் அந்த ஒரு பாட்டு இருக்குது, மாறினால் மாறட்டும் இல்லையேல் மாற்றுவோம் அப்படின்னாரு. இவர் முதல்ல நம்ம மாறுவோம் அப்புறம் மாற்றுவோம் அப்படின்றாரு. மாற்றுவோங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை பற்றிலாம் அப்புறம் கூட நம்ம பார்க்கலாம். இவர் ரொம்ப தெளிவாக இவரோட சித்தாந்தங்களை சொல்லியிருக்கார். இப்போது எந்த கட்சி மாதிரியும் தான் நான் பிஜேபியும் விமர்சிப்பேன் அப்படின்னு ஒரு கருத்தும் அவர் சொல்லியிருக்கார். அப்போது இப்போ இவர் இயக்கம்தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இயக்கத்தில் பிஜேபிக்காரங்க சேரக்கூடாதா அப்படின்னா இல்லை, இன்னும் கட்சியாக இது மாறலை, இயக்கமாக தான் இருக்குது. இந்த இயக்கத்தில் யார் வேணாலும் சேரலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் ஒரு இந்திய தேசியத்தை பற்றி அவர் பேசுகிறார். இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை பாருங்களேன். தமிழ் தேசியம் பேசுகிற சீமான், திமுக என்ன பேசும் அப்படிங்கிறது, திமுக பேசுகிறத பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அதை செய்யறதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். ஒன்றுமே பேசாமல் இவங்க 2 பேருக்கு நடுப்புற ஜோசப் விஜய் நம்ம முதல்வர் இருக்கார். இதில் இந்திய தேசியம் பேசக்கூடிய ஒரு மாநில முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சியாக நமது கட்சி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே வரவேற்க வேண்டிய தருணம். இது இவர் இன்னும் எப்படி பண்ண போகிறாரு, இவருக்கு பின்புலம் என்ன, இவருக்கு இந்த கட்சி இந்த இயக்கம் நடத்துறதுக்கு எப்படி பணம் வருது, அது எல்லாமே இனிமேல் நம்ம பார்க்க வேண்டிய தருணங்கள். அது எல்லாமே அவர் விளக்கமாக சொல்லுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது நம்ம பிஜேபியிலேருந்து சில பேர்லாம் வெளியேறுறதா அப்படிங்கிறத நினைக்க தேவையில்லை. அவர் கூட்டு குடும்பத்துலேருந்து தனி குடும்பங்கிற மாதிரியான இதுலேயும் போகலை. அவர் போகிறது தனி ஆஃபீஸு, தனி இலக்கு அப்படிங்கிறதுல அவர் இருக்கார். இந்து மார்க்கம், கிறிஸ்துவம், இஸ்லாம் அதெல்லாம் பார்க்காம தமிழகத்தில் உண்மையான மதச்சார்பு, மத நல்லிணக்கம் கொண்டு வர்றதுக்கு அவர் இருக்கார்.
அவர் வந்து அவர் நெற்றியில் இட்டிருக்கிற பொட்டை அழிச்சிட்டு பேசுகிற மாதிரியோ இல்லை தேவையில்லாமல் குல்லா போட்டுக்கிறது அந்த மாதிரி இது இல்லாமல் அவர் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு நல்ல வடிகால், பிஜேபியின் சித்தாந்தம் தெரியாமல் இருக்கிற அன்பர்களுக்கு ஒரு நல்ல வடிகால், திமுகவில் இருக்கிற 25 வயசு அதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வழி கொடுக்கும் இயக்கம், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு குடில், இந்த போலி நாஸ்திகம் பேசுகிற கனிமொழி மாதிரி திமுகவில் இருக்கிற பல பேர் மாதிரி கிறிஸ்துவத்தை கண்மூடி கொண்டு வர அந்த அரசியல்வாதிகள்லேருந்து இந்திய தமிழர்களுக்கான ஒரு தமிழக கட்சி அதை அண்ணாமலை கொண்டு வரார். ரொம்ப ஃபேமஸாக அண்ணாதுரை வந்து முன்னாடி சொன்னார், தம்பி வா தலைமை ஏற்கவான்னு. அவர் சொன்னது நாவலர் நெடுஞ்செழியன்னு, அதை யாரையோ சொன்னாருன்னு அவங்க கொண்டு வந்தாங்க, அது அரசியல். அதே மாதிரி மறுபடியும் புரட்சி தலைவர் சொன்னார், அவர் ஒரு படத்தில் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமினார். அந்த புதிய பூமி புதிய தமிழகம் மலர்றதுக்கு அண்ணாமலை எடுத்து வச்சிருக்கிற இந்த முதல் படிக்கு உங்களை போலவே நானும் சப்போர்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் 2 லட்சம் பேரும் அதை தான் நினச்சிருக்காங்க. இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய கோடிக்கணக்கான பேர்களும் அதையே சொல்லுவாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், தம்பி வா தலைமை ஏற்கவா.